முதல்வர் விஜய் அவர் முன்னாடி திடீரென அழுத பச்சிளம் குழந்தை. உடனே அந்த குழந்தைக்காக தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்து செயல்பட்ட நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய். ஸோ அதுக்கப்புறமா அங்கே அடுத்தடுத்துன்னு நடந்த சம்பவங்கள், அந்த சம்பவம் அது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப தமிழக மக்கள் எல்லாருமே இத்தனை வருஷமாக எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாங்கள் யாரும் சத்தியமாக பார்த்ததே இல்லை அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது விஜய் அவருடைய இந்த செயலை பார்த்து எல்லாருமே பூரிச்சு போயிருக்காங்க, எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம தமிழக முதலமைச்சர் அவருடைய அந்த அறைக்கு உள்ள ஃபஸ்ட்டு குழந்தைகள், கை குழந்தைகள் அவங்க வர்றதுக்கான அவசியம் என்ன நடந்துச்சு, அப்படி வந்த அந்த குழந்தைகள் திடீர்னு அவங்க அழுவ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னதான் செஞ்சார், அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகியிருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சம்பவம் யார் செஞ்சாலுமே அவங்கள கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு பரிசளித்து அவங்கள கௌரவப்படுத்ததை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட பிரக்ஞான் அவரை கூப்பிட்டு அவர் கூட செஸ் எல்லாம் விளையாண்டு அவருக்கு 50 லட்சம் ரூபாய் காசோலையை பரிசாக விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாரு, நம்ம பார்த்துருந்தோம். இப்படி இருக்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான இராணுவ வீரர் அவர் வாயில் பார்த்தீங்கன்னா குண்டடிப்பட்டு அதற்காக மத்திய அரசு அவருடைய அந்த வீர தீர செயலுக்காக அவருக்கு கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற உயரியல் விருதை மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அவங்க சமீபத்தில் கொடுத்துருந்தாங்க. அந்த தமிழகத்தை சேர்ந்த இராணுவ வீரர் அவருக்கு எப்படி இருக்க அந்த விருதை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமைச் செயலகம் அங்கே அவரை இன்வைட் பண்ணி அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். அதே போல் அவர் கூட சேர்ந்து இன்னும் விருது வாங்கினவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க ஃபஸ்ட்டு அந்த கீர்த்தி சக்ரா விருதை வாங்கின அவருடைய குடும்பத்தார்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் காசோலை பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த வீரதீர செயல், அங்கே நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்த பற்றியுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுடைய பச்சிளம் குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா திடீர்னு அழ ஆரம்பிச்சிருக்கு. உடனே அந்த இடத்துல தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அவர் அப்படியே கையில் வாங்கிக்கிட்டு அவர் அந்த குழந்தைகிட்ட சிரித்து பேசி கொஞ்சினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாகவும் அந்த குழந்தை கொஞ்சம் அழற மாதிரி இருந்திருக்கு. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர் சீட் அந்த அரியணையில் முதல்வர் விஜய் அவர் உட்காந்துட்டு அந்த குழந்தையுமே கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு அந்த குழந்தைக்கு தட்டி கொடுக்கறது, அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிற மாதிரி, அதாவது தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத அந்த இடத்துல மறந்துட்டு முதல்வர் சீட்லேயே போய் உட்காந்துட்டு அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டிருக்காரு, அந்த குழந்தை கூட சேர்ந்து விளையாண்டுருக்காரு. ஸோ ஒரு முதலமைச்சராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு செயல், அதாவது அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான எந்த ஒரு புகைப்படத்தையுமே கடந்த இத்தனை வருஷமாக நம்ம யாருமே பார்த்ததில்ல. ஸோ இதாவது பரவாயில்ல, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த விருது வாங்கின ஒரு குடும்பம் அவங்க வராங்க, இராணுவ வீரர் குடும்பம் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இன்னும் கை குழந்தை பச்சிளம் குழந்தைய வச்சுருக்காங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு ஃபீடிங் பாட்டிலில் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஃபீடிங் பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தையுமே முதல்வர் விஜய் அவர்கள் கையில் வாங்கி அவருடைய சீட்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு பால் புட்டி மூலிமா பால் ஃபீடிங் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய். ஸோ இதை பார்க்குறப்ப சத்தியமாக கடந்த ஆண்டுகளில் சுதந்திரம் கிடச்சி இத்தனை வருஷத்தில் எந்த ஒரு நாட்டிலையுமே எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படி செய்து நம்ம யாருமே பார்த்ததில்ல. இந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். அந்த இடத்துல அந்த குழந்தைய கையில் வாங்கினதுக்கப்புறமா அந்த குழந்தையுடைய தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி தன்னை உணர்ந்து அந்த குழந்தைய அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிற மாதிரி, அந்த குழந்தைக்கு பால் பொட்டியில் ஃபீடிங் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு கை குழந்தை இருந்துச்சுல்ல அந்த குழந்தைய முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைய அழுகையில் இருந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி, இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி செய்வாரா அப்படின்னு நம்ம யாராலையுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்வை இன்றைக்கி தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க எல்லாருமே நம்மளுடைய மக்கள் அப்படின்னு நினச்சாதான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட செய்ய முடியும். அதை இன்றைக்கி தமிழ்நாட்டின் இராணுவ வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய குழந்தைக்கு கிட்ட இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே தலைமைச் செயலகத்துக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு காசோலை விருதுகள் பரிசு வழங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தார்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அவங்களுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகள் போல முதல்வர் விஜய் அவர்கள் அவர் நடந்துக்கிட்டாரு. ஸோ இப்போ பார்க்குற இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக அப்படின்னு இந்திய அளவில் பார்க்குறவங்க எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த செயல் ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய அந்த வித்தியாசமான செயல் இது எல்லாவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே அவரை பாராட்டிக்கிட்டும் வராங்க. ஸோ இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றியும் முதல்வர் விஜய் தான் ஒரு முதல்வர் அப்படிங்கிறத மறந்து குழந்தைகளுக்காக
முதல்வர் விஜய் அவர் செய்த இந்த சம்பவங்கள், இந்த வீடியோக்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.